அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்கள் தங்களுக்கு மத்தியிலே நல்லுறவை பேணிக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் ஒருவருக்கொருவர் விருந்தளித்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துவதை நாம் அறிந்து வருகிறோம். இந்த விருந்துகளை பொறுத்தவரை அது திருமண விருந்தாக இருந்தாலும் அல்லது வீடு குடிபோகக்கூடிய விருந்தாக இருந்தாலும், அக்கீகா போன்ற விருந்தாக இருந்தாலும், அல்லது காரணமே இல்லாமல் சும்மா அன்பாக ஒருவர் தரக்கூடிய விருந்தாக இருந்தாலும், இந்த விருந்துக்கு ஒருவர் நம்மை அழைப்பாரையானால் மார்க்க காரணங்கள் இருந்தாலே தவிர அதை நிராகரிக்கக்கூடாது. விருந்துங்கிறத கொடுக்க சொல்கிறது மார்க்கம் எதற்கு சொல்லுதுன்னு கேட்டால், அன்பும் அந்யோன்யமும் வளரணும் என்பதற்கு தான் கொடுக்க சொல்கிறது. ஒருவர் விருந்துக்கு அழைக்கும் பொழுது இன்னொருத்தர் அதை ஏற்க மறுத்து விட்டார்னு சொன்னால், எதற்காக இந்த விருந்து மார்க்கத்தில் வலியுறுத்தப்படுகிறதோ அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இந்த விருந்தை ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில் நிறைய பேர் கௌரவர்களாக ஆணவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய விருந்துகளாக இருந்தால் அதுக்கு போகிறாங்க. சின்ன விருந்துகள் சாதாரண மக்களுடைய விருந்துகளாக இருந்தால் இதற்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லாமல் அதை புறக்கணித்து விடுகிறார்கள். அந்த மாதிரி விருந்துகளுக்கு போகிறது இல்லை. நம்முடைய கௌரவம் என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்மளை மாதிரியான ஆட்க இந்த மாதிரியான ஒரு சின்ன இடத்துக்கெல்லாம் போகலாமா என்று நினைத்து கொண்டு அவர்கள் விருந்தை புறக்கணிக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த விருந்துங்கிறத எதுக்காக வேண்டி இஸ்லாம் உண்டாக்கி இருக்கிறதோ அதை நிராகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை இன்றைக்கு சமூகத்தில் அதிகம் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா துஇய அஹதுக்கும் இலல் வலீமா, திருமண விருந்திற்கு உங்களில் யாராவது அழைக்கப்படுவாரையானால் ஃபுல் யுஜிப், அதை கட்டாயம் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமண விருந்து வைத்திருக்கிறோம் என்று ஒருவர் அழைப்பாரையானால் அதுக்கு மார்க்க ரீதியாக அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் எதுவும் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். நோன்பாளியாக நீங்கள் இருக்கும் பொழுது அழைத்து விட்டால் கூட நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்கான சாயிமன் ஃபுல் யூ சல்லி, நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீங்க, அன்னைக்கு பார்த்து விருந்துன்னு கூப்பிடுறாரு, இல்லைங்க நோன்பாளியாக இருக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்று துவா செய்து கொள்ளட்டும். நோன்பாளியாக இல்லாமல் இருப்பாரே ஆனால் அவர் போய் சாப்பிடட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே மாதிரி சின்ன விருந்து அற்பமான பொருள் தான் அந்த உணவு பரிமாறப்படுகிறது என்று சொல்லி கூப்பிட்டாலும் அதுக்கு நீங்கள் போங்க என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்து ஒருவர் அழைப்பாரே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் இணக்கம் ஏற்படும், அப்போ தான் சகோதரத்துவம் ஏற்படும். நம்மள்கிட்ட உள்ள கௌரவம் ஆணவம் எல்லாம் ஒழிகிறதுக்கு இந்த சின்ன சின்ன விருந்துகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வது என்னவா இருக்கு, ஒரு காரணமாக அமையும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். இது திருமண விருந்துக்கு மட்டுமல்ல, உருசான் கானவு கைரஹு, அது திருமண விருந்தாக இருந்தாலும் சரி, மற்ற விருந்துகளாக இருந்தாலும் சரி, அது மார்க்கத்தில் உள்ள விருந்தாக இருந்தால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்குமே ஆனால் அதுக்கு நீங்கள் போங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க, விருந்தை மறுக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் 7 விஷயங்களை நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 7 விஷயம் வணக்க வழிபாடு இல்லாமல் நீங்கள் மனிதனுக்கு ஒரு செய்யக்கூடிய காரியங்களில் 7 காரியங்களை நான் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 7 காரியம் என்ன? ஒருவர் இறந்து விட்டார்னு சொன்னால் அந்த ஜனாசாவை தூக்கி செல்வாங்க இல்லையா, அதை பின்தொடர்ந்து செல்வது, இத்திபாவுல் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, இது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கண்டிப்பான ஒரு காரியம். ஏதோ காரியம் ஒரு வேலை, அது மாதிரி முக்கியமான மார்க்கத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இருந்தாலே தவிர ஒருவர் இறந்து விட்டார்ந்து ஜனாசாவை பிதத்துகள் நடக்குது அதில் போய் நம்ம கலந்து கொள்ள முடியாது. கரெக்டாக மார்க்கத்துக்கு உகந்த முறையில் ஒரு ஜனாசா எடுத்து செல்லப்படுமையானால் பின்னாடியே போகணுமா, தூக்குறதுக்கு நம்ம போகாட்டா கூட அது யாரோ கொண்டு அடைக்கிடுவாங்க, நமக்கு என்னத்துக்கு இருக்கக்கூடாது. பின்னாடி இத்திபாவுல் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எங்களுக்கு கட்டளை. 7 விஷயத்தில் ஒரு விஷயம் என்ன, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். இதை நம்ம பெரும்பாலும் யாரும் பின்தொடர்ந்து செல்வது கிடையாது. ஜனாசா மௌத்தான வீட்டுக்கு போகிறது தான் நம்முடைய ஒரு கடமைண்டு ஆக்கிட்டோமே தவிர, இல்லைன்னா அடக்கம் பண்ணுற கபிரிஸ்தானில் போய் தலையை காட்டுறமே தவிர, ஜனாசா தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அதை பின்தொடர்ந்து செல்வதுங்கிறது கிடையாது. சிட்டிகள்லாம் அது வாகனத்தில் கொண்டு போயிடுறாங்க, சாத்தியப்படாது. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்கும் வாங்கணும்னா அது இல்லாமல் போயிடலாம். கிராமங்களில் நடந்து தான் அந்த அடக்க ஸ்தலத்துக்கு போகிறார்கள்னு சொன்னால் எல்லாரும் தூக்கிட்டு போகும்போது நீங்கள் தூக்காமல் பின்னாடி போகலாமா இல்லையா? இது ஒரு நமக்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை.
இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இயாதத்துல் மரீல், நோயாளிகள் யாராவது இருந்தார்களே ஆனால் அவங்கள போய் நோய் விசாரிக்கணும். தலைவலியெல்லாம் போய் விசாரிக்க தேவையில்லை, அவர் வெளியே வந்துடுவார். நோயாளி என்று சொன்னாலேயே அவர் வெளியே வராமல் இருக்கனால காணாம, அதுதான் நோயாளிங்கிறது. எல்லா மனுஷனுக்கும் சில நோய்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த நோய்கள் வெளி உலக வாழ்க்கை அவனை பாதிக்காது, வருவான் போவான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வந்துக்கிட்டு இருந்தால காணாம 3 நாள் காணாம நமக்கு தெரியும், ஆள் வர முடியாத ஒரு நிலையில் அவருக்கு ஒரு நோய் இருக்கிறது. அந்த மாதிரியான நோயாளிகளாக இருப்பார்களே ஆனால் நீங்கள் போய் என்ன செய்யணும், அவங்கள விசாரிக்கணும். சோமா இருக்கீங்களா, அல்ல குணமாக்குவான், லாபாச தஹூர், அல்ல குணமா இன்ஷா அல்லா அல்லா குணமாக்கிடுமா, தைரியமாக இருங்க, உங்கள் பாவமெல்லாம் குறையும், நல்லது தான் இது, மறுமையில் உங்களுக்கு லேசாகும், இதுக்காக கவலைப்படாதீங்கன்னு மார்க்கத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி சொல்லி நோயாளிகளை விசாரிக்கிறதையும் ரசூல் 7 விஷயத்தில் நோயாளிகள் விசாரிக்கிறதையும் ஒரு கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரத்து சலாம், ஒரு நமக்கு சலான் சொல்லிவிட்டார்னு சொன்னால் அவருக்கு பதில் சொல்லணும். சலான் சொல்கிறது சிறந்தது, ஆனால் பதில் சொல்கிறது கட்டாயமாயிரும். சலான் சொல்லாமல் நீங்கள் போனால் கூட ஒரு முந்திக்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கின்றாரு, அப்போ என்ன செய்யக்கூடாது, அவர் யார் இவரெல்லாம் பார்க்கக்கூடாது. சலாம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அலைக்கும் சலாம்னு என்ன செய்யணும், அதை பதில் சொல்லுவது கட்டாய கடமை. அதையும் நீங்கள் 7 விஷயத்தில் அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து தஷ்மீத்துல் ஆத்திஸ், ஒருத்தர் தும்மிட்டார்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதுக்காக வேண்டி அவருக்கு இன்னொரு பிரதிபலனாக நம்ம ஒரு துவா செய்யணும். என்ன துவா செய்யணும், யர்ஹமுக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, இதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஒருவர் தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வாரையானால் அவருக்கு என்ன செய்யணும், நீங்கள் யர்ஹமுக்கல்லா உங்கள் காதில் விழுந்தா அதுலேருந்து அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் சத்தமாக சொல்லணும்னு விளங்குறது. இந்த அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் என்ன செய்யணும், பொதுவான திக்ருகள் வாய்க்குள்ளே சொல்லலாம் என்று இருந்தாலும் தும்மல் போட்ட பிறகு என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம சத்தமாக தான் சொல்லணுங்க. அப்போ தான் கேட்குறவர் நமக்கு யர்ஹமுக்கல்லான்னு சொல்ல முடியும். வாய்க்குள்ளே சொல்லிக்கிட்டோம்னா இந்த இதுக்கு பொருளற்றதாக போயிடும். அதிலிருந்து சத்தம் போட்டு சொல்லணும்னு விளங்குகிறது. அப்போ நமக்கு தும்மல் வந்தால் என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் என்று நம்ம சத்தம் போட்டு சொல்கிறது. அப்படி நம்ம சத்தம் போட்டு சொன்னால் அதை கேட்கக்கூடியவர் என்ன செய்யணும், யர்ஹமுக்கல்லா, அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்யட்டும், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்வதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 காரியத்தில் ஒரு காரியமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி இப்ராருல் முக்ஸிம், ஒருவர் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி ஒரு காரியத்தை செய்வோம்னு சொல்லிவிட்டார், செய்ய முடியலை, சும்மா செய்கிறேன்னு சொன்னால் அது ஒரு கணக்கு. அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் ஒரு 500 ரூபா தருவேன்ட்டார். ஆனால் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, அவருக்கு 500 ரூபா புரட்ட முடியல. நமக்கு தெரிய வருகிறது அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டு ஒருத்தன் செய்ய முடியாமல் சிரமப்படுறான்னு தான் 500 ரூபா. நீ அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டீல அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு, அதாவது மார்க்கத்தில் உள்ள நல்ல விஷயத்துக்கு சத்தியம் பண்ணால் தான். அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒருத்தன் கொலை பண்ண போகிறான்னு 60 ரூபாயை கொடுத்துட முடியாது. அவன் கெட்டதுக்கு சத்தியம் பண்ணான்னு சொன்னால் அது செய்ய முடியாது. நல்லதுக்கு மார்க்கத்தில் உள்ளதுக்கு ஒருத்தன் சத்தியம் பண்ணிவிட்டு அதை செய்ய முடியாத நிலையில் இருப்பானே, ஆனால் அதுக்கு நம்ம போய் என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும். இந்த இதை வைத்துக்கொள், நீ உன் சத்தியத்தை நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்தால் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணியவர்கள் அதை நிறைவேற்ற முடியாமல் இருப்பார்களே, ஆனால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றி அவர்கள் குற்றமற்றவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி உதவுறது நம்முடைய கடமை. அந்த 7 விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள் நஸ்ருல் மதுலூம். அடுத்த ஒரு 6வது விஷயம் என்னன்னு கேட்டால், அநீதி இழைக்கப்பட்டிருக்கான் ஒருத்தன், அநியாயமாக பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு உதவணும். யாராக இருந்தாலும் சரி, அநீதி அநியாயமாக ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்களா பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கணும். பார்க்குறோம் ரோட்டில் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் என்ன மேட்ரு, இவன் அடிக்கிறான், அவன் அடி வாங்குறான், என்ன கேட்டு யாருக்கு அநியாயம் இருக்குதோ அவன் பக்கம் நின்று, யார் பக்கம் அநியாயம் செய்யப்பட்டிருக்குதோ அவனுக்கு சார்பாக நின்று என்ன செய்யணும், ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காக கூட்டிகிட்டு போகணும், அடியிலேருந்து அவனை காப்பாற்றணும், அவனுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கணும். இது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சமூக கடமை. அப்போ அநியாயத்திற்கு ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவனுக்கு எந்த வகையில் நம்ம உதவி செய்ய முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் உதவி செய்யணும். ஒரு திருட்டு போய்விட்டது, அது எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரியாமல் எத்தனை பேர் இருப்பாங்க. நம்ம அந்த பொருளை திருப்பிலாம் கொடுக்க முடியாது, கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா இல்லையா, அது தெரியாத மக்கள் கூட எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அப்போ அநியாயங்கிறது பல விதங்களில் இருக்கலாம். எந்த மாதிரி ஒருவர் அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யணும், நம்ம அநியாயம் செஞ்சாம் பாருங்க, அவனுக்கு எதிராக நம்ம இவருக்கு உதவி செய்ய வேண்டும். அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்வதும் அந்த கடமைகளில் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு 7வது விஷயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க இஜாபத்து தாயி, அதாவது விருந்துக்கு ஒருத்தர் உங்களை அழைப்பாரையானால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 7 கடமைகளில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான 7 காரியங்களை சொல்லும் பொழுது, அதாவது விருந்தை ஏற்றுக்கொள்வதை இந்த 7ல் ஒன்றா சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் நமக்கு விருந்துக்கு அழைப்பாரையானால்
அந்த விருந்து என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. நம்ம மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த விருந்தில் போய் கலந்து என்ன செய்யணும், அவரை மகிழ்விக்கணும். இந்த மாதிரியான ஒரு அம்சத்தை நமக்குள்ளே உருவாக்கி அப்போ தான் கூப்பிடவும் செய்வார்கள். இன்னைக்கு கூப்பிட்றது இல்லாத காரணம் என்ன, கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு தெரியும். அதனால அவங்க சில பார்ப்பாங்க, நம்மளே சாதாரண நிலையில் இருக்கிறோம், நம்மளே வறுமையில் இருக்கிறோம், நம்ம போய் அந்த கோடீஸ்வரரை கூப்பிட்டா வருவாரா, அந்த முத்தவள்ளியை கூப்பிட்டா வருவாரா, அந்த பணக்காரரை கூப்பிட்டா வருவாரா, அந்த அதிகாரத்தில் இருக்கிறவரை கூப்பிட்டா வருவாரான்னு இவர் நினைத்து கொண்டு இவரும் கூப்பிட மாட்டேங்கிறாரு, கூப்பிட்டாலும் வர்றதும் கிடையாது. அந்த நிலையில் மாறின அந்த சகோதரத்துவம் வந்து இன்னும் நல்லா சிலாத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது. இது பத்தாது, இன்னும் நல்ல சகோதரத்துவம் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் விருந்துகளுக்கு நம்ம சும்மா விரும்பும் போதெல்லாம் விருந்துகளுக்கு நம்ம ஏற்பாடு செய்து அழைக்கணும். அதே நேரத்தில் வந்து அவர்கள் இந்த விருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த விருந்துக்கு அழைக்கிறதுல இதில் ஒரு பெரிய கௌரவ பிரச்சனைகள்லாம் நிறைய வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். விருந்துக்கு நம்ம போய் கூப்பிட்றோன்னு வைங்களேன், விருந்துக்கு அந்த வர்றாரு பாருங்க, அன்னைக்கு தான் அவருக்கு பெரிய கௌரவம் இருக்கிற மாதிரி, அதில் தான் மான மரியாதை அத்தனையும் தொக்கி நிற்கிற மாதிரி என்ன செய்வார், என்னை வந்து நீ ஏன் வந்து கூப்பிடலை, நீ ஏன் நேரம் வந்து ஒரு விருந்து கூப்பிட்றா இருந்தால் மகனை விட்டு கூப்பிட விடுவாங்க, ஒரு தம்பியை விட்டு கூப்பிட விடுவாங்க. 500 பேருக்கு ஒரு தடவை விருந்துக்கு அழைக்க முடியாது, வேலை விருந்து ஏற்பாடுலாம் அவர் செய்ய வேண்டியிருக்கும். அதனால் என்ன செய்வார், தங்களிடத்தில் உள்ள ஒரு வேலையாளை விட்டு கூட, ஒரு உதவியாளரை விட்டு கூட என்ன செய்வார், இந்த மாதிரி விருந்து கூட்டு வர சொன்னாங்க, உங்களுக்கு விருந்துக்கு அழைப்பு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சமூகத்தில் என்ன அதுக்கு மரியாதை, ஒரு மரியாதை இல்லை, போடாண்டுருவாங்க. நீ விருந்துக்கு கூப்பிட்றா இருந்தால் நீ வந்து கூப்பிடணும், நீ என்ன ஆளை விட்டு கூப்பிடுறது, ஆளை விட்டு கூப்பிடுறதுங்கிறது என்னுடைய மரியாதைக்கு இழுக்கு அப்படிம்பாரு. இந்த மரியாதைக்கு இழுக்கு பேசக்கூடியவர் வந்து எத்தனையோ மரியாதை குறைவான காரியங்களை எல்லாம் அது செய்து கொண்டு இருப்பார். மரியாதைக்காக வேண்டி இவர் செய்யலை, இந்த ஒரு இடத்துல தான் பிகு பண்ண இயலும், இந்த ஒரு இடத்துல தான் அவனை வர வைக்க முடியும், நம்மளை தேடி ஒருத்தன் வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணை வந்தானே தவிர இதில் இந்த மரியாதை விரும்புகிறவர் இருந்தால் வரதட்சணை வாங்குவார். மரியாதை கெட்ட காரியம் தானே அது. பொண்ணுகிட்ட போய் எனக்கு ரூபாயை தங்கன்னு கேட்கறதுல இவருக்கு என்ன செய்யாது, மரியாதையெல்லாம் வராது. எத்தனை அனாச்சாரங்களை செய்வார், அதுல எல்லாம் இவருக்கு மரியாதை பார்க்க மாட்டார். இதில் பார்ப்பாரு, ஒருத்தன் சொந்த பந்தத்தில் நெருக்கமான சொந்தமாக இருந்துட்டான்னு வைங்க, இப்போ நம்மகிட்ட வந்து தானே ஆகணும். எப்படி கல்யாணத்தை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு நீங்கள் கூப்பிட வந்து தானே ஆகணும், வரலன்னா நாங்கள் வரமாட்டோம்ல. இவன் என்ன செய்வான், மாமா வராட்டி என்ன பண்ணுறது, மச்சான் வராட்டி என்ன பண்ணுறதுன்னு போய்கிட்டு அதை கெஞ்சி ஒருத்தர் மேலே ஒருத்தர் சமாதானத்துக்கு மேலே சோத்து கூப்பிட்றதுக்காக வேண்டி இத்தனை பேர் ரிஸ்க் எடுக்க வேண்டும், பயங்கரமான முயற்சியெல்லாம் எடுக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவே தூதரை வச்சு தான் உங்களை கூப்பிட்றான், அல்லா வந்து நேரம் உங்களை கூப்பிட்றான். அல்லாவே நம்மளை எப்படி கூப்பிட்றான், தூதரை அனுப்பி தான் என்ன செய்கிறான், நேர் வழிக்கு வாங்கன்னு கூப்பிடுகிறான். அதனால கூப்பிடுறாங்க என்பது அந்த சொந்தக்காரரே வரணும், உரியவரே வரணும், யார் கல்யாணம் பண்ணுற அந்த மாப்பிள்ளையே வரணும். மாப்பிள்ளை சொன்னானா வாப்பா தானே சொன்னார், வாப்பா தானே சொன்னார், மோகன் சொன்னானான்லாம் கேட்குற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அது மோகன் தானே சொன்னா, வாப்பா சொன்னாரா, இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி கொண்டு புறக்கணிக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அதாவது வீடு குடி போவதற்காக வேண்டி ஒரு விருந்து செய்யலாம் என்று ஒரு ஹதீஸை சென்ற வாரம் நம்ம சொன்னோம். அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுகிறது, ஒருத்தர் விருந்தை ரெடி பண்ணுகிறார், ஒரு பணக்காரர் என்ன செய்கிறாரு, விருந்தை ரெடி பண்ணுகிறார், ஒரு வீட்டையும் கட்டுகிறார், அதுக்கு விருந்தையும் ரெடி பண்ணுகிறார், தன்னுடைய ஊழியரை கூப்பிட்டு எல்லாரையும் விருந்துக்கு அழைக்க சொல்கிறார். அழைப்பை ஏற்று யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு விருந்து கிடைக்கிறது, அழைப்பை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவருக்கு விருந்து கிடைக்கவில்லை என்று சொல்றாங்க. இந்த உதாரணம் சொல்றாங்கல்ல, இதுல இருந்து என்ன விளங்குறது, ஒருத்தர் அழைக்கிறவர் வந்து யாரை வச்சாவது அழைச்சிட்டாலும் அவர் அழைச்சதான் அர்த்தம். தன்னுடைய ஊழியரை வைத்து அழைத்தாலும் தன்னுடைய அதிகாரம் பெற்ற யாரை கூப்பிட்டாவது அழைக்கப்பட்டாலும் என்ன அர்த்தம், அதுக்கு அவரே தான் அழைக்கிறார்னு அர்த்தமே தவிர நீ வந்து சொன்னியான்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்ப இந்த உதாரணத்திலே ரசூலுல்லாஹ் என்ன காட்டுறாங்க, விருந்து தயாரிக்கிற ஆளே கூப்பிடல. இந்த உதாரணத்திலேயே யார் வீடு கட்டினாரோ, யார் விருந்து ரெடி பண்றாரோ, யாருக்கு செலவழிக்கிறாரோ அவர் மக்களை விருந்து கூப்பிடல, ஒரு தூதரை அனுப்பி என்ன செய்யறாரு, இந்த விருந்து ரெடி பண்ணி இருக்குது எல்லாரும் அழைச்சிட்டு வான்னு சொல்லி அழைக்கிறாரு. அவர் என்ன செய்வாரு, எங்க முதலாளி உங்களை விருந்து கூப்பிட்டாங்க வாங்கங்கிறாரு, முதலாளி வர சொல்லு. இது சுயமரியாதை கிடையாது. இது என்ன இல்லை, இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, வரட்டு கௌரவம். இதுக்கு பேர் என்னது, இதுல எல்லாம் கௌரவம் கிடையாது, வரட்டு கௌரவம் தானே தவிர இது கௌரவம் கிடையாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உதாரணம் காட்டி இப்படி தான் நானும் வந்திருக்கிறேன், அல்லாஹ் வந்து சொர்க்கம்ங்கிற விருந்து ரெடி பண்ணி என்னை விட்டு உங்களை அழைக்க சொல்லியிருக்கிறான், நான் உங்களை அழைக்கிறேன். அந்த மாதிரி ஒருத்தர் வீடை கட்டிட்டு அழைக்கிறாரு, ஏற்றுக்கொண்டால் விருந்து கிடைக்கும்ங்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குறது, நேரடியாக ஒருத்தர் வந்து அழைத்தால் தான், சம்பந்தப்பட்டவர் அழைத்தால் தான் அது போகணும், இல்லைன்னா அது வந்து கேவலம் என்று நினைக்க கூடாது. அவரால் அதிகாரம் பெற்றவர் அழைத்தாரையானால் அது செல்லும். உலகத்தில் எல்லா விஷயத்திலையும் செல்லுதுல. நம்மால் ஒரு பவர் பத்திரம் கொடுத்தவர் கையெழுத்து போட்டு வித்து விட்டாருன்னு அதுவே செல்லுமே.
நம்ம வீட்டு சொத்து நம்மளே விற்காம என்ன செய்யறோம், ஒரு ஆளுக்கு பவர் கொடுத்து போடுறோம். பவர் கொடுத்தவர் அந்த சொத்தை போய் வித்து போடுறாருன்னு சொன்னா அது செல்லுமா செல்லாதா? செல்லத்தானே செய்யும். நம்மால் ஒரு தூதராக நியமிக்கப்பட்ட ஒருத்தர், நம்முடைய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் வந்து ஒரு ஜமாத்தில் வசூல் பண்ணுறாங்க ஒரு காரியத்துக்காக வேண்டி, தலைவராக வந்து வசூல் பண்ணிட்டு இருப்பாரு, செயலாளரை வசூல் பண்ணுவார், அதிகாரம் கிடைக்க ரசீது புக்கு வச்சிருப்பாரு. அவர்கிட்ட கொடுத்தா எங்கே கொடுத்த மாதிரி? ஜமாத்தில் கொடுத்த மாதிரி தானே. அந்த மாதிரி உலகத்தில் எல்லா காரியங்களுமே இது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த சாப்பாட்டு கூப்பிட்றதுல மட்டும்தான் இதை வந்து மாற்றுறோம். மற்ற எல்லாத்துலையும் என்ன செய்யணும், கரெக்டா சரிதானப்பா, காரியம் நடந்தால் சரிப்பா, அவர் சார்பாக தானே கையெழுத்து போடுறாரு, அவர் போட்ட மாதிரி தானே, சொத்து நமக்கு வந்துருமா இல்லையா அப்படிங்கிறதுல மட்டும் கரெக்டாக இருக்கிறோமா இல்லையா? அப்போ ஒருத்தர் விருந்துக்கு ஒரு ஆளை விட்டு கூப்பிட விட்டார என்ன செய்யக்கூடாது, அதை அவர் தான் வந்து கூப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய ஒரு திருமணத்தின் போது விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏற்பாடு பண்ணும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தானே ஊழியர், இது சின்ன பிள்ளை வேற வழங்குதா. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் போய் விருந்துக்கு நான் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு திருமண விருந்துக்கு கூட அவங்க போய் வீடு வீடாக போய் அழைக்காம, அவங்க போய் சஹாபாக்களை போய் கூப்பிடாம என்ன செய்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு விட்டு அழைக்க சொல்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு யாருடைய அழைப்பா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சார்பாக தான் அழைக்கிறாரு, இது ரசூலுல்லாஹ் அழைச்ச மாதிரி தான், ரசூலுல்லாஹ் வந்து எங்களை வந்து அழைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அந்த விருந்துக்கு வந்தார்கள் என்ற ஹதீஸை நம்ம என்ன செய்கிறோம், முஸ்லீமில் ஆதாரபூர்வமான ஹதீஸில் பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட முன்னாடி நம்ம சொல்லி காட்டிருக்கிறோம் ஹதீஸை. அவங்களுக்கு அபூ தல்ஹாங்கிறவர் விருந்து கொடுக்குற அபூ தல்ஹா, உம்மு சுலைம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. கூப்பிட போன ஆள் யார், அனஸ் தான் போகிறார். அபூ தல்ஹாவுடைய உம்மு சுலைமுடைய மகன் அனஸ் இருக்கார் இல்லையா, அவர் போய் என்ன செய்கிறாரு, அபூ தல்ஹா வந்து உங்களை விருந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்கள் வாப்பா வர சொல்ல ரசூலுல்லாஹ் கேட்கவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வும் இப்படி அழைச்சிருக்கிறாங்க. தன்னை அழைக்க வர்றதுக்கு சின்ன பையனோட அழைக்க விடுறதா, நம்மள்ட்ட வேலை செய்கிற ஒரு பையன் இவனை விட்டுக்கிட்டு நம்மளை அழைக்கிறது அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டார்களா, அது அபூ தல்ஹா அவர்களுடைய அழைப்பாக எடுத்துக்கொண்டார்களா? அபூ தல்ஹாவே அழைப்பதாகத்தான் எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க, அந்த விருந்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதனால விருந்துக்கு போகிறது என்பது வந்து நம்ம வந்து சம்பந்தப்பட்டவர் தான் அழைக்கணும். அதுலேயும் வந்து பெரிய கெத்துலாம் பார்ப்பாங்க. இந்த திருமண பத்திரிகை கொடுக்குறதுலையும் பெரிய ரொம்ப கௌரவம்லாம் இப்போ பார்க்குறாங்க. இந்த விருந்துன்னு வந்துருமையானால் உங்களுக்கு ரொம்ப என்னமோ தன்னுடைய அந்தஸ்து கிரேடு ஏறி போனதாக நினைத்து கொண்டு தேவையில்லாமல் அந்த வரட்டு பிடிவாதம் பிடித்து கொண்டு சமூக நல்லுறவை கெடுத்து கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் இருக்கவே கூடாது, ரெண்டு சைடில் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கிறது, இவர் எல்லாரையும் வீடு விடா போய் கூப்பிட்டு வேணும்னு நம்மளை புறக்கணிக்கிறாரு, அது வேறு விஷயம். இவருக்கு எல்லாரையும் என்ன செய்கிறாரு, அத்தனை வரையும் போய் தன்னால் தானே கூப்பிடுறாரு. ஒரு ஆளுக்கு மட்டும் என்ன செய்கிறாரு, வேலையாளை விட்டு கூப்பிட்றாருன்னு சொன்னால் இது வேணும்னு அங்கே இன்சல்ட் தன்னால் வந்துடுது. அவர் எல்லாரையுமே ஒரு ஆளை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட சொன்னாங்க, எல்லாரையும் தான் கூப்பிட சொன்னாங்க. அப்படி எல்லாரையும் ஒரே ஃபார்முலாவில் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் அதில் வந்து யாரையும் இழிவுபடுத்திய ஒரு மேட்ரு வராது. அதே நேரத்தில் சில பேர் இப்படியும் செய்வார்கள். சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, கூப்பிடும் போதே கூப்பிட்ட மாதிரி இருக்கணும், வராமல் இருக்கணும், கூப்பிட்டேன்னு சொல்லிக்கிறேன்னு, ஆனால் என்ன செய்யக்கூடாது, அவன் வரக்கூடாது. அப்படி அதுக்கு என்ன பண்ணணும், முக்கியமான ஆட்கள்லாம் போய் கூப்பிட்டு விட்டு யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் என்ன செய்யறது, வேலைக்காரன்ட்ட கொடுத்து நீ போய் கூப்பிட்டு வா. அவனுக்கு இப்போ தெரிய வருது, அவன் எப்படி வருவான், அவனுக்கு மரியாதை இருக்குல்ல, ஒரு மனிதனை இழிவுபடுத்தக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் எல்லாருக்கும் போகிற தாண்டி அந்த வீட்டுக்கு போனால் இந்த வீட்டுக்கு போனால் என் வீட்டுக்கு மட்டும் நான் ஆளை விட்ற, நீ என் வீட்டுக்கு நீ வந்து கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? அப்போ நீ வேணும்னு என்னை இழிவுபடுத்துறேன்னு இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கூப்பிட்டாருங்கிறக்கா போக வேண்டியதில்லை, கூப்பிட வேண்டிய விதத்தில் நீ கூப்பிடலை, ஆள் பார்த்து கூப்பிட்டுருக்குற, அது இழிவுபடுத்துகிற மாதிரி கூப்பிட்டுருக்குற, வேணும்னு ஒருத்தருக்கு கொடுத்து கண்ணியம் கொடுக்கறதுக்காக வேண்டி நீ போகிற, இன்னொருத்தருக்கு வந்து நீ வந்து இழிவுபடுத்துவதற்காக நீ வந்து புறக்கணிக்கிற, இந்த மாதிரி தெரிய வருமையானால் ஒரு மூமின் வந்து தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. எந்த ஒரு காலத்திலும் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் மூமினை கண்ணியமானவனாக படைத்திருக்கிறான், நம்மளை இன்சல்ட் தான் பண்ணுறான், கேவலப்படுத்துறதுக்கு தான் இந்த வேலையை செய்கிறான் என்று தெரிய வருமையானால் நம்மை கேவலப்படுத்தி கொள்ளக்கூடாது. என்ன அல்லாஹ்வுடைய படைப்புன்னு உயர்ந்த படைப்பு, மான மரியாதையை காப்பாற்றுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் என்னஞ்சாங்க, மக்காவில் இருந்த காலத்திலே செய்த போதனையில் உள்ளது அல்-அஃபா, தொழுகையை பற்றி சொன்னாங்க, ஏகத்துவத்தை சொன்னாங்க, சொந்தக்காரங்களை அனுசரிக்கிறத பற்றி சொன்னாங்க. அதில் சேர்த்து சொன்ன சுயமரியாதையும் போதித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த ஆரம்ப கால அறிவுரைகளில் முக்கியமானது இது. துவக்கத்தில் ஸ்டார்டிங்லேயே வஹியெல்லாம் முழுமையாக வருவதற்கு முன்னாடியே ஆரம்பத்தில் எடுத்து வைத்த 7-8 விஷயங்களில் எது இருந்தது, சுயமரியாதையாக இருக்கணும், சொந்த மரியாதை விட்டுறாத, அந்த ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துறாத என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க. சுயமரியாதை பாதிக்கிற விஷயம் வந்தால் நம்ம புறக்கணிக்கலாம், ஆனால் எதில் சுயமரியாதை பாதிக்குங்கிற தப்பாக விளங்கிடக்கூடாது. சுயமரியாதை நிஜமாகவே பாதிக்கிற மாதிரி இருந்தால் தான் என்ன செய்யணும், எல்லாருக்கும் அதான் மரியாதைன்னா நமக்கு அதான் மரியாதை.
அது ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த குறிப்பிட்டு ஒரு வித்தியாசமாக நடத்தப்படுமே. ஆனால் அது என்னது? அது சுயமரியாதை. சாப்பாடுக்கே போகிறோம், எல்லாருக்கும் என்ன செய்யறான், அப்படி பல பலன் தட்டில் வச்சுவிட்டு நமக்கு போட்டு அலுமினிய தட்டில் வச்சா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அலுமினிய தட்டில் வையும், பிரச்சனை இல்லை. எல்லாரும் விருந்து கூட போய் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் என்ன செய்யறான், டிஃப்ரெண்டாக ஒரு தட்டில் வச்சா என்ன செய்யணும்? எந்திரிச்சு வந்துட வேண்டியதுதான். மரியாதை முக்கியம் இல்லையா? அம்புட்டு பேரும் எப்படி வைக்கிற, எனக்கு மட்டும் எப்படி வைக்கிற? இதெல்லாம் மரியாதை சம்பந்தப்பட்டது. எல்லாருமே அலுமினிய தட்டு தாண்டா தின்ட்டு போ, அம்புட்டு பேருக்காக தானே, அவன் இருக்க தானே கொடுக்குறான். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த கொடுக்குற விதங்கள் எதுலையும் உங்களை தனித்து உங்களை இழிவுபடுத்துவார்களே, ஆனால் அதை நீங்கள் அங்கீகரிக்க தேவையில்லை. உங்களை கேவலப்படுத்திக்கிட்டு திங்கணும்னு அவசியம் கிடையாது. மான மரியாதை ஃபஸ்ட்டு காப்பாற்ற வேண்டும். ஆனால் மான மரியாதை சம்மந்தப்படாதெல்லாம் போட்டு மான மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. ஒருத்தனுடைய தகுதி அதுதான். வீட்டில் இருக்கிற எல்லாமே அலுமினிய பாத்திரம் தான். யார் போனாலும் அவனு அதெல்லாம் சாப்பிடுவான், யார் போனாலும் அதெல்லாம் கொடுப்பான்னா அவன்கிட்ட போய்கிட்டு நீ எவர் சில்வர் தட்டு வை அல்லது ஜப்பான் சைனா மங்கள வைன்னு கேட்க முடியுமா? இருக்கிறத தான் வைப்பான். அப்போ இருக்கிறத வச்சவன் செய்வானே, ஆனால் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து கிடையாது. ஆனால் பாரதம் வேணும்னு இழிவுபடுத்துவார்களே, ஆனால் அதை நீங்கள் புறக்கணிக்கலாமே தவிர, அப்படி இல்லாமல் நேரடியாக எங்களை அழைக்கல என்கிற காரணத்தை சொல்லி கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? விருந்துகளை புறக்கணிக்கவே கூடாது. எல்லா விதமான விருந்துகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விருந்துகளாக இருந்தாலும் எந்த ஒரு சபைகளாக இருந்தாலும் இதில் புறக்கணிக்க வேண்டிய காரணமும் வரும், அவசியம் புறக்கணிக்க வேண்டிய கடமையும் கூட வரும். அந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு தென்படுமையானால் அதுகளை நீங்கள் புறக்கணிச்சு தான் ஆகணும். யார் கூப்பிட்டா, அவரே கூப்பிட்டாலும் சரிதான், அது கல்யாண விருந்தாகவே இருந்தாலும் சரிதான். அதில் மார்க்க ரீதியாக புறக்கணிக்கத்தக்க காரியங்கள் நிகழுமையானால் அதை புறக்கணித்து விட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு சில அளவுகோல்களை சொல்லியிருக்கிறார்கள். பல விஷயங்களை சொல்லி இன்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புறக்கணிக்கத்தக்கவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை சொன்னார்கள், ஷர்ரு தாமி தாமுன் யுதாலகல் அகனியாவு யுத்ரகல் ஃபுகரா. எந்த விருந்துக்கு பணக்காரங்க மட்டும் கூப்பிடப்படுறாங்களோ, ஏழைகளை விட்டு விடுகிறார்களோ, அதுதான் உணவுகளிலேயே விருந்திலேயே மகா கெட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் விருந்து கூப்பிடுறாரு, விருந்து கூப்பிடுவோம், நம்ம ஒரு பணக்காரன்னு வச்சுக்கிடுவோம், நம்ம ஒரு பணக்காரங்கிறாரு, இப்போ நம்மளை கூப்பிடுறாரு. விசாரித்து பார்த்தோம்னா எல்லாம் பணக்காரங்களையா கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியுது. நான் பணக்காரன் தான், நான் போகக்கூடாது. ஏன்? நீ பணக்காரனுக்கு விருந்து கொடுத்துருக்க. விருந்து என்பது அனைவருக்கும் உன்னால் சக்திக்கு உட்பட்டு அந்த தெருவில் உள்ள எல்லாரையும் கூப்பிடு. அதில் பணக்காரன் இருப்பான், ஏழையும் இருப்பான், அப்படி கூப்பிடு. உனக்கு நண்பர்களாக தெரிஞ்சவர்கள் எல்லாத்தையும் கூப்பிடு. நாலு ஏழை இருப்பான், நாலு பணக்காரனாக இருப்பான். நீ விட்டு தாண்டி போய் இவரை மட்டும் கூப்பிடுவோம், இவர் ஏழை இவரை விட்டுருவோம், இவர் பணக்காரவரை கூப்பிடுவோம், இப்படின்னு சொல்லி பொறுக்கி நீ பணக்காரர்களை தேர்ந்தெடுத்து கூப்பிட்டாயானால் அது என்ன செய்யக்கூடாது? கெட்ட விருந்து. கெட்டதுன்னா போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஷர்ருன்னா என்ன அர்த்தம்? கெட்டது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஷர்ரு தாமி தாமுன் யுதாலகல் அக்னியாவு யுத்ரகல் ஃபுகரா. செல்வந்தர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு ஏழைகள் என்ற காரணத்திற்கு விடப்படுவார்களேயானால் அது சொந்தக்காரங்களை மட்டும் நீங்கள் கூப்பிடுறீங்க, அது ஒரு அளவுகோல். சொந்தக்காரங்களை பிரிச்சிடக்கூடாது. சொந்தக்காரங்கள்னா ஏழை இருப்பான், மணக்காரன் இருப்பான். நீ சொந்தக்காரங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தால் அது நிச்சயக்கூடாது. அவன் சக்தி உட்பட்டு கூப்பிடுறான். சக்திக்கு எப்படி தேர்ந்தெடுப்பான்? ஃபர்ஸ்ட் உறவினர் மார்க்கத்தில் உள்ளது அதானே, அல் அக்ரபீன். ஃபர்ஸ்ட் நீங்கள் தாய் தந்தையரை கொடுங்க, ரெண்டாவது சொந்தக்காரங்களை கொடுங்க. அல்லாவே சொல்லி காட்டுற காரணத்தினால ஒருத்தர் சின்ன விருந்து தான் செய்ய முடியும், 50 பேருக்கு தான் செய்ய முடியும். பார்க்குறாரு, நம்ம 50 பேருக்கு தான் முடியும், 50 பேரும் கூப்பிட முடியாது. யாரை கூப்பிடுவோம்? நெருங்கிய உறவினர்களை கூப்பிடுவோம். இது ஏற்கத்தக்க அளவுகோல். ஆனால் நெருங்கிய உறவினர்களையே பணக்காரனை மட்டும் கூப்பிடுவோம், நெருங்கிய உறவினர்களை ஏழை விட்டுருவோம்னா அதான் டேஞ்சர். இந்த ஏழை பொருளாதாரத்தை அளவுகோலாக கொண்டு ஒரு சாரார் அழைக்கப்பட்டு இன்னொரு சாரார் புறக்கணிக்கப்படுவார்களே, ஆனால் நம்மளை அழைத்தாலும் போகக்கூடாது. நம்ம பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நமக்கு அவர் அந்த அழைப்பு நமக்கு கிடைத்திருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நீ என்னை கூப்பிட்டுருக்க, நீ என்னையை கூப்பிடலடா, என்னுடைய பணத்தை தான் கூப்பிட்டுருக்குற. நீ என்னை மனுஷனா நான் என்கிட்ட காசுலாட்டி கூப்பிட்டுருப்பியா? என்னை நீ கூப்பிட்டுருக்கனா எது கூப்பிட்டுருக்குற? என்னிடத்தில் பொருளாதார பணம் இருக்குனால கூப்பிட்டுருக்குற. என்கிட்ட பணம் இல்லைன்னா உன்னுடைய மைனஸ் லிஸ்ட்டில் நானும் வந்திருப்பேனா இல்லையா? அப்படின்னு நினைத்து என்ன செய்யணதை புறக்கணிக்க வேண்டும். அப்போ செல்வந்தர்கள் மாத்திரம் கூப்பிட்டு ஏழைகளை எந்த விருந்தில் புறக்கணிக்கிறது நல்லா தெரிகிறதோ அதை நம்ம என்ன செய்யணும்? அது விருந்தே கிடையாது. அது கல்யாண விருந்தாக இருந்தாலும் சரி, சும்மா கொடுக்குற விருந்தாக இருந்தாலும் சரி, பணத்தை அளவுகோலாக வைத்து விருந்து அழைப்பு தீர்மானிக்கப்படுமையானால் அது விருந்து அல்ல, மகா கெட்ட விருந்து. அது கெட்ட சாப்பாடு, அது புறக்கணிக்கப்பட வேண்டிய சாப்பாடு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு 90% அப்படி தான் நடக்கிறது. கல்யாணங்களை தேர்ந்தெடுக்கும் போது என்ன செய்வாங்க? அந்த தெருவில் உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்து அது ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம், ஊரில் உள்ள எல்லாத்துக்குன்னு கூட அது ஒரு கணக்குன்னு எடுத்துக்கலாம், சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் கூட அது ஒரு கணக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? அந்த தெருவுலையே பார்த்து வசதி இல்லாதவர்களை மைனஸ் பண்ணுறோம். அது வேணாம், அது அவங்களாம் சாதாரண ஆளுக்கு,
அவங்கள அப்படின்னு ஒரு 2 சாதாரணமாக ஒருத்தர் இருக்கான்னு வைங்க, அந்த 2 சாதாரண ஆளை நீ விட்டு என்று சொன்னால் அந்த விருந்தை புறக்கணித்து ஆக வேண்டும். ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, நம்மளே தொழில் ரீதியாக சில தொழில்கள் பார்பர் மாதிரியான தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பெரிய தப்பான காரியம் இல்லை. ஆனால் சமூகத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த தெருவில் 2 பேர் அந்த மாதிரி இருக்கான்னு வைங்க, ஒரு மூட்டை தூக்கணும் 2 பேர் இருக்கான்னு வைங்க, அவனை விட்டு அவன்லாம் வரக்கூடாது, முடிஞ்சு போச்சு, புறக்கணிக்கிறது அது ஒன்று போதும். அப்போ எந்த விருந்துகளில் வந்து பணம் ஏழ்மைங்கிறது அளவுகோலாக கொள்ளப்படுகிறதோ அதை புறக்கணிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் புறக்கணிக்க வேண்டிய விருந்துகள் நிறைய இருக்குது. அழைப்பை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், ஆனால் புறக்கணிக்கவும் வேணும் என்பதற்கு இன்னும் சில அளவுகோல்கள்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்து வரம் பார்க்கலாம்.